வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். தேவையில்லாத புகழ்ச்சி வார்த்தைகளை நம்பி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் ஏமாந்து போகிறோம். அதுக்கான உதாரணத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சிறு கதையை சொல்கிறேன் மக்களே. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ஓநாயும் ஒரு முள்ளமன்றியும் வாழ்ந்து வந்துச்சான். மிக மிக பசியில் இருந்த அந்த ஓநாய் அந்த முள்ளமன்றியை பார்த்த உடனே அதை சாப்பிடணும்னு அதுக்கு தோணியிருக்கு. அடடா, எப்படி சாப்பிட்றது? இது உடம்பு பூரா முள்ளாக இருக்கே, நம்ம எப்படி சாப்பிட்றது? அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஓநாயை பார்த்தோன்னே அந்த முள்ளமன்றி அதோட முள்களை சிலுப்பி காட்டியிருக்கு. ஸோ அதோட முள்களை விரித்து காட்டியிருக்கு. பயந்து போன அந்த ஓநாய், இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு வழி பண்ணணுமே, இதை எப்படியாவது நம்ம சாப்பிட்டு ஆகணுமேன்ட்டு அந்த முள்ளம்பன்றிக்கிட்ட பேச்சு கொடுக்க பார்த்துச்சு. முள்ளம்பன்றிக்கிட்ட பேச்சு கொடுக்க தொடங்குச்சு அந்த ஓநாய். அந்த ஓநாய் சொன்னிச்சு, இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு விலங்கை நான் பார்த்ததே இல்லை. இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ விலங்குகள் இருக்குது, உன்ன மாதிரி ஒரு அழகான விலங்குகளை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ அழகாக இருக்கியே நீ அப்படின்னு அந்த ஓநாய் சொன்னிச்சு. அதை கேட்டோடனே அந்த முள்ளமன்றி அதோட விரிச்ச அந்த சிறகுகளை எல்லாம் அடக்கிடுச்சு. ஏன் அடக்கிச்சு தெரியுங்களா மக்களே? அதுக்கு சந்தோஷத்தில் பூரிப்பில் ஓநாய் நம்மளை புகழ்ந்துருச்சு அப்படின்ட்டு அதோட சிறகுகளை மடக்கிடுச்சு. இதை பார்த்த ஓநாய் இன்னும் மேலும் மேலும் அதுக்கு மெழுகு விட்டுருச்சு. அது என்ன சொன்னிச்சு, நீ இன்னும் அழகாக இருக்க, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து தள்ளிடுச்சு அந்த முள்ளம்பன்றியை. முள்ளம்பன்றிக்கிட்ட ஓநாய் சொன்னிச்சு, முள் இருக்கிற நீ, இப்படி இருக்கிற முள்ளோடு இருக்கிற நீயே இப்போ பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கியே, உன் உடம்புல முள் இல்லாமல் இருந்தால் நீ எவ்வளோ ஒரு அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஓநாய் முள்ளம்பன்றிக்கிட்ட சொன்னிச்சு. இதை கேட்ட முள்ளம்பன்றி சொன்னிச்சான், நீ எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்கிற? இந்த முள் தான் எனக்கு பாதுகாப்பு. இந்த முள் இல்லைன்னா என்னை எல்லா விலங்குகளும் சாப்பிட வந்துடும். நான் உயிரோடு வாழ முடியாது இந்த காட்டுக்குள்ளே. அப்போது ஓநாய் சொன்னிச்சான், சே யார் சொன்னது அப்படின்ட்டு, நீ இந்த முள் இல்லாமல் இருந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு. இந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் உன்னை மரியாதையோடையும் அன்போடையும் எல்லாமே ஆதரிப்பாங்க. ஏன்னா இந்த முள் இருக்கிறதுனால தான் யாருமே உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க. இதே உனக்கு இந்த முள் இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லாரும் உங்ககிட்ட நெருங்கி பாசமாக இருப்பாங்க, உன்னை சாப்பிடவும் ஆசைப்பட மாட்டாங்க. உடம்பு பூரா முள் இருக்கிற உன்னை பார்த்தே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன், முள்ளே இல்லாமல் இருந்தால் நீ எவ்வளோ ஒரு அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஓநாய் இன்னும் மேலும் புகழ்ந்து தள்ளிச்சான். இந்த புகழெல்லாம் கேட்ட முள்ளமன்றி நேராக காட்டுக்குள்ளே போய் அதோட உடம்புல உள்ள ஒவ்வொரு முள்ளையும் கடித்து எல்லாத்தையும் வெளியாக்கிடுச்சான். சுத்தமாக அது உடம்புல ஒரு முள் இல்லாமல் எல்லாத்தையும் கடித்து வெளியாக்கிட்டு ஓநாயை தேடி வந்துச்சான். முள்ளமன்றி ஓநாய் முன் வந்து நின்று, இப்போ நான் எப்படி இருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லி ஓநாய்கிட்ட கேட்டுச்சான். அப்போது ஓநாய் சொன்னிச்சான், இப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருக்க, இப்போ தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓநாய் சொன்னிச்சான். இப்போ தான் என்னால் உன்னை சுலபமாக சாப்பிட முடியும். இப்போது உன் உடம்புல முள் இல்லையா, இப்போ என்னால் உன்னை சுலபமாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி சடார்னு ஓநாய் முள்ளம்பன்றி மேல் பாய்ந்து அதை கடித்து தின்று விட்டுதான். ஓகே மக்களே, இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த கதையிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்குன்னா, நீங்கள் ஒரு தனித்திறமை உள்ள மனுஷனாக இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும். அதை பார்த்த சிலவங்க, இவன் பெரிய இதாக இருக்கானப்பா, இவன்கிட்ட நெருங்கக்கூட முடியலையே, இவன் சரியான பாறை மனுஷனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நெருங்க பயப்படுவாங்க. உங்ககிட்டேருந்து மற்றவங்கள பிரித்து காட்டுற ஒரு குணம் உங்ககிட்ட தனியாக இருக்கும். அந்த குணத்தை சிலருக்கு பிடிக்காது. அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை மாற்றணும்னு நினைப்பாங்க.
அதுக்காக வேண்டி நம்மளை அவங்க வழிக்கு மாற்றத்துக்காக வேண்டி நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க. நம்மளோட தனித்திறமையை நம்மளோட தனியாக இருக்கிற அந்த யூனிக்கான ஒரு விஷயத்த நம்மக்கிட்டேருந்து மாற்றுறதுக்காக வேறு வழியில் எவ்வளவோ நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி அவங்க வழிக்கு கொண்டு போக பார்ப்பாங்க. இவங்களோட ஆசை வார்த்தைக்கெல்லாம் மயங்கி நம்மளோட தனித்திறமையெல்லாம் விட்டுட்டு இவங்க பேச்சை கேட்டு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விட்டுட்டு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாக்கா பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். ஸோ மக்களே, நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தருணத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க காத்து கொண்டே இருக்கலாம். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விட்டு கொடுக்காம எந்த இடத்துலையும் உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் மனசார வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ. இந்த பதிவை மனமார முழுசாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.